விஸ்வநாதன் அண்ட் சன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு 42 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஒலிம்பிக் ஷூட்டிங்ல கோல்டு மெடலிஸ்ட் வேற நம்ம ஹீரோ. பிசினஸ் ஃபேஷன் சொல்லிட்டு அதே ரிலேட்டிவா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒலிம்பிக்ல ஜெயிச்சு கோல்டு மெடல் எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தாலும் அம்மாவுக்கு பெருசா இதுல உடன்பாடு இல்ல. அம்மா கேட்கிற ஒரே கேள்வி, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துல உடன்பாடே இல்ல. அம்மா இன்னமும் கல்யாணம் சொல்லிட்டு பாடா படுத்துறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. கல்யாணமே பண்ணிக்காம குழந்தைய அடாப்டும் பண்ணிக்காம அவரோட ஸ்பெர்ம் மூலியமா சாகுர பேபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்து ஒரு டோனரை வச்சு ஒரு குழந்தைய 10 மாசத்துல பெத்து எடுத்து அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததான் அந்த குழந்தைக்கு போன் மோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துருது. அந்த நோயை சரி பண்றதுக்காக இந்த குழந்தைய பெத்து எடுத்தாங்க பாத்தியா, அவங்க அம்மாவால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை தேடி போறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோயின் தான். சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் அந்த பிரச்சனை சரி பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காததுக்கு இருக்கிறதுக்கான அந்த பேக் ஸ்டோரி தான் என்ன, ஹீரோயினி குழந்தைய பெத்து எடுத்து கொடுக்கிற ஒரு டோனரா இருக்க என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காத அளவுல பல திருப்பங்களோட இந்த படம் நம்ம எல்லாரையும் மேசியில் இருக்க வச்சிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே பிரான்ஸ்ல துப்பாக்கி சுடும் ஒலிம்பிக் போட்டி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுடைய துப்பாக்கியை எல்லாம் எடுத்து உடைச்சு போட்டுறாங்க அப்படின்ற நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவுடைய மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்தியாவுக்காக ஆட போற நம்ம ஹீரோக்கு என்னடா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த உடைஞ்சு போன துப்பாக்கியை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷூட்டரா நம்ம இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடல்ல வாங்கிடுறாரு. அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆன இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோவை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல சஞ்சய்னு பேரு. சோ கட் பண்ணா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின கையோட அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃபேமிலி பத்தியும் சொல்ல போனா இவங்க தலைமுறையா பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாத அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. அப்பாவுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அவருடைய பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு இந்த படத்துல விஸ்வநாதன் பேரு. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் உனக்கு தேவைன்னா அதை நீ தான் போய் கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பொருள் ரிப்பேரா இருந்தா அதை கூட ஃபர்ஸ்ட் நீ சரி செய்ய கத்துக்கோ, அதுக்கப்புறமா நீ கடைக்கு போயிட்டு அந்த பொருளை புதுசா வாங்கலாம், அது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க அப்பா சொல்லி இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சோ கோல்டு மெடல் வாங்கின கையோட அம்மாவை பாக்குறதுக்காக வரும்போது அம்மாவுக்கு இந்த கோல்டு மெடல் மேல எல்லாம் பெருசா இதுல இல்ல, அதுவும் நம்ம இந்தியா நாட்டுக்காக விளையாடி ஒரு கோல்டு மெடல்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பெருமைப்படாத அவங்க அம்மா கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, கிட்டத்தட்ட ஹீரோக்கு 42 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா எப்படி, நம்ம கிட்ட பணம் இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாமே இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் சந்தோஷமா இருப்பேன், நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கும், மருமகள் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமுறையே அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல அத நம்ம ஹீரோ எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேன்றாரு. சோ அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துக்கு மேல சுத்தமா உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு அவங்க சொந்தக்கார வீட்டை பொண்ணு கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது இந்த பொண்ணு கிட்ட பேசி ஓகே பண்ணிடுவான், இதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 1 மாசம் 2 மாசம் கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுது. ஒரு நாள் பாருங்க, நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல ஒரு குழந்தையோட வராரு. அதை பார்க்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க, என் வீட்டுல இருக்கிறவங்க உட்பட. சோ அப்பதான் ஃப்ரெஷ்ஷுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு தலைக்கால் புரியல, என்னடா அவனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது, எப்படா கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாதான் தெரிய வருது, அதாவது இது அவரோட குழந்தை தான், ஆனா இவரு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, இந்த குழந்தை தத்துவம் எடுக்கல,
இந்த குழந்தை அவரோட குழந்தை தான். ஆனா இது ஒரு சர்கன் லேடி, அதாவது இவருடைய ஸ்பெர்ம குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு டோனர் கிட்ட கொடுத்து அவங்க மூலியமா பெத்தெடுத்தது குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை எடுத்து அந்த கிட்ட கொடுத்த போது, டேய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுல ஒரு குடும்பம் குட்டின்னு இருந்தாதான்றா நல்லா இருக்கும், சொன்னா அதை தாண்டி ஒரு செயற்கை முறையில உன்னை குழந்தை பெத்து எடுத்துட்டு வர சொல்லல, எனக்கு இந்த குழந்தைய சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் பேச்ச கேட்கவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பச்சை குழந்தைய யாருதான் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மா இவனை பார்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க, அது கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த குழந்தை வாமிட் பண்ணிது. என்னடான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த குழந்தைக்கு போனோமோரா கம்மியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஏன் அவங்க அம்மா பயங்கரமா கண் கலங்கிடுறாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதையும் பண்ணிக்கல, சோ இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த குழந்தையோட அந்த போன் முறையாவ சரி பண்ணோம்னா இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க பாத்தியா அந்த லேடியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க பாத்தியா அந்த லேடிய போய் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோ ஒரு வருஷமா ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம் பாத்தியா, அவங்க ஒரு டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த அட்மிஷனாலதான் இந்த ஹீரோ இது போல குழந்தைய பத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பொதுவாகவே ஒரு அடாப்ட் பண்ண லேடிய எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணோட ரிசல்ட் மூலியமா தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரிலேட்டிவ் பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோவும் அவருடைய மாமாவும் கிளம்பி போறாங்க பிரான்ஸுக்கு. சோ அங்க போயிட்டு இந்த குழந்தைய அடாப்ட் பண்ண லேடி யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோனி மமிதா பாஜி தான். அவங்களுக்கு இந்த படத்துல மேடின்னு பேரு. இப்படி ஒரு நம்ம ஹீரோ முதல் டைம் மேடிய பார்த்து பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு தான் ஆகும். சோ இந்த 20 வயசுல இந்த பொண்ணுக்கு என்ன தேவை வந்திருக்கும், ஏன் இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்விக்குறி. அது எல்லாமே தாண்டி இப்போ இந்த குழந்தைய காப்பாற்றணும்னா இவங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு கூட்டிட்டு போகணும், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த போன் முறைவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறம் மேடி கிட்ட பேசி குழந்தைக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் மேடியும் ஒத்துக்கிறாங்க. சரி குழந்தைக்கு இதெல்லாம் ஆச்சு நான் வந்துடுறேன், ஆனா அதுக்கு தகுந்த பணம் கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி என்னடா ஒரு பாக்குறதுக்கு பணம் கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சீப்பா தான் நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா இந்த பணம் கேட்கறதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய நகர்வுலதான் தெரிய வருது. சோ இப்படி மேடி பணம் எல்லாமே ஹீரோ கிட்ட வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இப்ப இருக்கிற மெயின் டாஸ்க் என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட போன் முறைவை சரி பண்ணணும். அதுக்கு இவங்க கொஞ்ச நாள் இங்க இருந்து பல டெஸ்ட் எல்லாமே எடுத்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு போகணும். அதுக்காக நம்ம ஹீரோவுடைய வீட்டுல தான் தங்குறாங்க. நம்ம ஹீரோயினி. சோ ஆரம்பத்துல ஹீரோயினி உள்ள வரும்போதே நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோயினி ஒரு 20 வயசு பொண்ணுதான். அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும். அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவ இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஓப் மூலயமா நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினி பண்றத அந்த அட்ராசிட்டி எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி மேடி கூட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவருடைய பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவா ஓடிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படி மாமியார் மருமகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா. இவங்க 2 பேருமே கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த 20 வயசுல ஏன் குழந்தையா
அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு டாக்டர். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருப்பாங்க. நம்மளும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி நினைச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களால ஃபீஸே பே பண்ண முடியல. ஸ்காலர்ஷிப் மூலியமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. சோ அப்பா அம்மாவுக்காக நம்ம எப்படியாவது டாக்டர் ஆகணும், நம்ம ஒரு அனாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, இது போல ஒரு அடாப்ஷன் லேடி தேவைப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாவது ஒரு 9 மாசம் தானே, பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த குழந்தைய பெத்து எடுத்து கொடுத்து நமக்கு பணம் கிடைக்குமே, அந்த பணத்தை வச்சு நம்ம டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒதுக்குறாங்க. சோ அந்த குழந்தைய 9 மாசத்துக்கு அப்புறம் பெத்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களோட டாக்டர் படிப்பை கண்டினியூ பண்றாங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. சோ உன்னுடைய பேஷனுக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது என்னுடைய பேஷனுக்காக இல்ல, என் அப்பா அம்மாவுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ இந்த குழந்தைய சரி பண்றதுக்காக காசு வாங்கிட்டு வந்தது என்னமோ தப்பு தான், ஆனா அந்த காசை அடைக்க வேண்டிய ஒரு கடன் இருந்துச்சு, அதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனா குறிப்பா சொல்ல போனா இந்த குழந்தைக்காக தான் நான் வந்தேன், இந்த காசுக்காக எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா சொல்றாங்க. எனக்கு வரும்போதே தெரியும் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ரொம்ப பேசி பேசி க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ இப்ப பாருங்க, நம்ம ஹீரோயினி வீட்டுல இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்கு போறாங்க. நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அது வேலைக்காக மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோவுடைய வயசு 42, நம்ம ஹீரோனோட வயசு 20. நம்ம ஹீரோயினி கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மெச்சூரா நடந்துகிட்டு சோ இதான் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூன் பர்சனா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த போல நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ற ஒரே விஷயம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, நீ குழந்தையோட எங்க அம்மாவோட ஏன் என்னிடம் கூட பயங்கர அட்டாச் ஆக வாய்ப்பு இருக்கு, ஒரு நாள் நீ கண்டிப்பா திரும்ப போயிடுவ, இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இது அக்செப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி என்னதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இதுதான் என்னுடைய ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் ரொம்ப ஜென்ரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட ரொம்ப ஃப்ரீயா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ பத்தின ஒரு சில விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயினி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடான்னா, நம்ம ஹீரோ ஒரு பணக்காரரா இருந்தாலும் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. அப்படி உதவி பண்ணது கூட அது மத்த இடங்கள்ல போயிட்டு விளம்பரம் பண்ணாத அவரு உண்டு, அவருடைய வேலை உண்டுன்னு இருக்காரு. சோ இவ்வளவு பெருந்தன்மை உள்ள மனுஷன் யாராவது இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகுறாங்க. அவங்க அம்மா கிட்டயும் போயிட்டு உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா சொல்ல, சோ என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கு. சோ சர்ஜினிக்கா நேரமும் வந்துருச்சு. சோ இப்போ போன் மேரா சரி பண்ணணும் அப்படின்னு ஒன் வீக்னஸ் ஆச்சும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கணும். சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா நம்ம ஹீரோயினி கூட இருந்து அந்த சர்ஜரி முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு நம்ம ஹீரோயினி மேல. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய பையனுக்கான ஒரு சர்ஜரி முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம சஞ்சயை விட்டு போக கூடாது, சஞ்சய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, எனக்கு இந்த சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து போறதுக்கு எந்த விருப்பமும் இல்ல, நான் வேணா இங்கே இருந்துருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நிஜமாதான் சொல்றியா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற
மாதிரி எல்லாம் கேட்க, கண்டிப்பா பையனை யாருதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சோ இப்படி ஒரு மனுஷனை மிஸ் பண்ணதுதான் தப்பு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத போய் என் பையன் கிட்ட முதல்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இது போல மேடிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, அவ இங்கே இருக்கலாம்னு, நீ ஏன் அவளை அனுப்புற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இங்க இருந்து போய் தான் ஆகணும், எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃப்ரெண்ட், ஏஜ் பார் இருக்கு, இது போல நேரத்துல அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணம் பண்றதுல உடன்பாடம் இல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோ இதை கேட்ட உடனே நம்ம மேடிக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. சோ அம்மாவும் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, ஒத்துக்கிறியா மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் எவ்வளவுதான் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையும் நான் அவங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிட்டு போக, நம்ம ஹீரோ டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு ஏர்போர்ட் எல்லாம் விட்டுடுறாரு. சோ இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும், உனக்கான பணம் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், நீ போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி படிப்பை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வழி அனுப்பி வச்சிடுறாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க பாத்தியா, அவங்க பயங்கர எமோஷனலா இருக்காங்க. எதுக்காக நம்ம பையன் மேடியை தான் கண்டிப்பா திரும்ப வருவான், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம குடும்பமே அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட. சோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ மேடியை ஃபிளைட் ஏற்றி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தவங்கள அது மட்டும் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ குழந்தையதான் கேட்ட நான் கொடுத்துட்டேன், இதை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. சோ இங்கதான் ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்காத இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருந்திருக்கு, அத நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் என்னவோ கேஷுவலா எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு அவங்க அப்பா என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தருடைய மேல இருக்கிற லவ் ஒரு குறிப்பிட்ட காரணம், அப்புறம் அந்த லவ் போயிடும், சோ கண்டிப்பா நம்ம இன்னொருத்தரை தேடி போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னதால நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசுறத சின்ன வயசுலயே நிப்பாட்டி இருப்பாரு. சோ என்னடா இருந்தாலும் அப்பா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு வைஃப் இருக்காங்க பாத்தியா, அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடும்பமா போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமா வந்துட்டாங்க. சோ இதனால நம்ம ஹீரோ நம்ம ஒரு பணக்காரரா இருக்கும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தப்பு, இதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுதான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காமே இருக்காரு. ஸோ அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு கேட்டதால மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இப்போ இதெல்லாம் நினைச்சு யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தாங்க இன்டர்வல்ல போடுறாங்க. இன்டர்வல் முடிச்சா பெரிய சர்ப்ரைஸ், நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு போன நம்ம மேடி திரும்ப ரிட்டர்ன் இங்க வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாத பிரஸ் மீடியா எல்லாத்தையும் கூட்டு வச்சு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு டோனர் தான் சஞ்சயுடைய மகனுக்கு, ஆனா இது ஏன் குழந்தை, இந்த குழந்தை இவராரெல்லாம் சரியா பாத்துக்க முடியாது, இந்த குழந்தைக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுறாங்க. இப்போ பிரஸ் மீடியா எல்லாமே நம்ம ஹீரோவோட வீட்டு வாசல்ல குமிஞ்சிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு, அது மட்டும் இல்லாத அவர் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். சோ இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கர கெட்ட பேர் ஆயிடுது. ஹீரோனி ஒரு திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிய வரும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி போகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதாவது எனக்கு சஞ்சய ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலியமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த போல கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது ஏஜ் பார் எல்லாம் தாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சிடுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா கிட்ட, அதாவது நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட. சோ இதை ஃபாலோ பண்ற விதமா இப்ப நம்ம ஹீரோயினி கூட நம்ம ஹீரோ ஒண்ணு சேர்ந்து எப்படியாவது மேடிய நம்ம ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு என்னவோ இந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மாவே நம்ம மேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி அப்படின்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை நம்ம ஹீரோ மட்டும்தான் பாத்துக்கணும், அவரால பாத்துக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இந்த குழந்தைய எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோர்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் குழந்தைய பாத்துக்கலாம், ஒரு பெண் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆண் அந்த குழந்தைய பாத்துக்க முடியாது. சோ அதனால நானும் அந்த குழந்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்துடுறாங்க. இப்ப இந்த ஒரு மாச கேப்ல இந்த குழந்தை யார் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த போல சமயத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய நான் மட்டும்தான் வச்சுக்கணும், எப்படியாவது மேடியை இங்க இருந்து அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவரால் அந்த குழந்தைய பாத்துக்க முடியல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ மேடி அப்புறம் அவங்க அம்மா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சோ சந்தோஷமா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைய பாத்துக்கிற அந்த கேப்ல இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த போல நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த சைடு ஹீரோயினி நம்ம ஹீரோ கூட எப்படியாவது அட்டாச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு அப்ரிஷியேட். சோ இவங்க பேரு ரொம்ப நல்லாவே இருக்கு, இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ இது எல்லாமே பாக்குற அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து அத்தன் கூப்பிடுறாங்க. அத்தன் கூப்பிட்ட உடனே அவங்க மனசு பயங்கரமா அலமோத ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இதை நிறைவேற கூட சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல நம்ம மேடி நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து, இது வரைக்கும் உங்க பையனை நீங்க பாத்துக்கிட்டு போதும், இதுக்கப்புறம் நான் உங்க பையனை கண்டிப்பா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஓப்ப கொடுக்குறாங்க. அந்த ஓப்ப கேட்ட உடனே அவங்க மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப என்கேஜ்மெண்ட் ஆகுறாங்க. அந்த அளவு அவங்க அம்மா முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம் பார்த்ததே இல்லை. அப்படின்னு அம்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னை விட அவங்க ரொம்பவே ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சோ இது போல நேரத்துல நம்ம ஹீரோயின் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அவங்க அம்மா அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அம்மா கேட்ட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் மேடைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது பெரிய குற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வயசு 20, ஏஜ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சோகத்துல இருந்து இருக்க அது போல நேரத்துல தான் நம்ம செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தியா, நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த மேரேஜ் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா சொல்ல, இல்ல அம்மா இருந்தா எப்படி இந்த மேரேஜ் எடுத்து நடத்திருப்பாங்களோ அது போல இந்த மேரேஜ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்குமே அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட, அதாவது அவங்க சித்தி கிட்ட, நம்ம ஹீரோவோட சித்தி கிட்ட நம்ம ஹீரோ பேசினதே இல்லை. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும், அம்மா போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. சோ இது எல்லாமே தப்பு தானே, இதை நம்ம தான் மாத்தணும், நம்ம தங்கச்சி தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே எடுத்து செய்யலாம் அப்படின்னு அம்மா இருக்கிற இடத்துல நான் இருந்து இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடியும் அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு ஊட்டி கிளம்பி போறாரு. சோ இப்போ ஊட்டியில தான் கல்யாண வேலைகளும் பயங்கர பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. சோ ஊட்டியில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தியா, அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரு என்னடான்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா விஸ்வநாடுடைய செகண்ட் மனைவியா இருந்தாலும்
இவங்களுக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்கு. நீங்க சேர்த்துக்க தெரியல. அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, அப்பா வந்து ரெண்டாவது பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரெண்டாவது ஒய்ஃப் அதாவது சித்தியும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த ஒரு எந்த ஈகோவுமே இல்லாத நம்ம ஹீரோ அம்மா இருக்காங்க பாத்தியா, வெறுப்பே இல்லாம நீக்கி இதெல்லாம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ரியாலிட்டி பண்ணுவாரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம முன்னணி இருந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்தி தங்கச்சி இருக்காங்க பாத்தியா, அவங்க ரொம்ப வருத்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அப்பா கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க கிட்ட அப்பாவும் பிரிச்சு எங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்ட. சோ இப்போ எந்த முகத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்னு வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, நம்ம ஹீரோ இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சைடு தப்பு இருக்கு போல, சோ இது எல்லாமே திருத்தி அமைக்கணும், இது எல்லாமே நம்ம அம்மாவுக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவால செகண்ட் மனைவிக்கு எவ்வளவு பாதிப்பு அந்த ஊட்டியில நடந்திருக்கும், அந்த பாதிப்பு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சரி கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பாக்குற அந்த தங்கச்சிக்கு அண்ணன் மேல இருக்கிற ஒரு அன்பு கூடுது. என்னடா அண்ணன் பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம கீழே இறங்கி வந்து நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் ஆகுறாங்க. அந்த கல்யாணத்தையும் ரொம்ப சீரும் சிறப்பமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தியா, நம்ம ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே, அதாவது தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினி ஊருக்கு கிளம்பி போகணும். சோ அதை நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த போல ஒரு கேப்ல தான் தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடி தான் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம். கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே, ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஃபேஷனுக்காக அவ ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி பிடிச்சிருக்கா, அதுலயும் அவளை பாராட்டணும். அவளை ஃபேஷனை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லும் போது அதை என்னால ஒத்துக்கவே முடியல. அதெல்லாம் தாண்டி ஏஜ் பார் எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த வயசுல அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு மேடிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிருக்கு. வேற வழியே இல்ல, மேடிய சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, மேடிய திருப்பணும் அகைன் யூஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சோ அப்படி போகும்போது மேடிக்கு பயங்கரமான கோவம் நம்ம ஹீரோ மேல. ஏன்னா குழந்தைய விட்டுட்டு நம்ம பிரிஞ்சு போறோமே அப்படின்றதையும் தாண்டி இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கோவமா தான் கிளம்புறாங்க. அப்படி கோவமா கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கொடுத்து விடுறாங்க. அது போல அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க. எப்போ என் மேல கோவம் குறையுதோ அப்போ வந்து போன் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நம்பரை கொடுத்து அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம ஹீரோயினி அந்த கோர் நம்பருக்காக பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு மத்த எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டீம்ல வேலை செய்யற எல்லாத்தையும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் பேசவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமான கோவம். என்னுடைய நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினி போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரிங்ல நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோ 2 போன் யூஸ் பண்ணுவாரு. ஒரு போன் அவங்க அம்மா மட்டும் போன் பண்ண எடுக்கிற போன் பட்டன் போன். அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த நம்பரும் அந்த போனும் வேலை இல்லாம தான் இருந்துச்சு. சோ இப்போ நம்ம ஹீரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த நம்பர் தான் கொடுத்து விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி போன் பண்ண உடனே முதல் ரிங்ல எடுத்துட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு மட்டும் கொடுத்த இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். நம்ம மேடிய நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோயினி டிகிரி வாங்கின கையோட நம்ம ஹீரோவுக்கு இங்க கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க பையனை கூட்டிட்டு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி கிட்ட ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நீ சென்னை வந்தாலும் சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல் நான் கட்டியிருக்கேன், அம்மா பேர்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
ஸோ இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ அவருடைய காதலை சொல்லாத விதத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டர்லயே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்றதுக்கான ஏன்னா அந்த மொபைல் விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஆஃபர் லெட்டர் மூலயமா சொல்றாரு. நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அவங்க பையன் சொல்லி புரிய வைக்கிறான். அதாவது உன்னை சென்னைக்கு கூப்பிட்டு இருக்காருன்னா எதுக்காக கூப்பிட்டு இருக்காரு, அந்த ஆஃபர் லெட்டர் மூலியமா அவருடைய காதலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸோ ஃபைனலா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஸோ காதலர் யாரையும் மேல எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ காதலுக்கு வயசு தேவையில்லை, ஒருத்தரை பிடிச்சிருக்க மனசு இருந்தா போதும், இதுக்கு எதுக்கு வயசு. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பையன் இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஸோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க.